ஒரு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 பூஜை முக்கியம். 3 பூஜை என்ன முக்கியம்னாக்கா, பூமி பூஜை முக்கியம். பூமி பூஜைக்கு அடுத்துட்டு நிலக்கதவு வைக்கிறோம் பாருங்க. நிலக்கதவு. ஆமாம், அது முக்கியம். 3வது கிரகப்பிரவேசம். ஒரு வீட்டுக்கு 3 பூஜை போடணும். இதில் ஏதாவது நீங்கள் ஒன்று மிஸ் பண்ணினா கூட அந்த வீடு கம்ப்ளீட் ஆகாது. அதெல்லாம் கம்ப்ளீட்டில் ஆயிடுச்சுங்க, நாங்கள் ஒன்று மிஸ் பண்ணால் அந்த வீட்டுக்கு நீங்கள் போக முடியாது. புதுசாக கார் வாங்குறீங்க, அன்னைக்கு மண்டேவாக இருக்கலாம். அடுத்து முத ஒரு பெண் பார்க்கும் படலம் மண்டேவாக இருந்துனாக்கா, அந்த பெண் பார்க்குறீங்களோ ஆணை பார்க்குறீங்களோ யாரை பார்த்தாலும் சரி, அது திங்கக்கிழமை இருந்தனாக்கா அந்த திருமணம் சக்ஸஸ்ஸு. அன்னைக்கு பார்க்குறதும் சக்ஸஸ்ஸு, அந்த திருமணமும் சக்ஸஸ்ஸு. சிவனுக்கு உகந்த நாளே செவ்வாய்க்கிழமை தான். அதனால் ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்க நீங்கள் அதிகப்படியாக கோயிலில் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக எல்லா கோயிலுக்கும் போனாலும் சரி, அது சிவன் கோயிலுக்கு போகிறது நீங்கள் செவ்வாய்க்கிழமை போங்க. அது சிவனுக்கு பிடிச்ச கிழமையே வந்து செவ்வாய்க்கிழமை ரொம்ப பிடிக்கும். சிவன் ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு எதெல்லாம் உகந்ததோ அதே தான் முருகனுக்கும். அனைத்து கடவுள்களும் பிறந்த நாள் வந்து வேலைக்கிழமை. எல்லா தெய்வத்தினுடைய பிறந்த நாளுமே அன்றைக்கி தானே சார்? அதனால் அது வந்து நிறைய விஷயங்களுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. திருமணம் பண்ணலாம், புது வீடு வாங்கலாம், புது வீடு கட்டலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், புது தொழில் பண்ணலாம், நிறைய போயிட்டே இருக்கலாம். இது சிம்பிளாக இப்படி கூட சொல்லலாம், வேலைக்கிழமை பர்த் இருக்குதுன்னு வைங்களேன், லைஃப்பில் அவங்க தோக்கவே மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை திருமணம் பண்ணுவோம், அதனால் சனிக்கிழமை நிச்சயதார்த்தம் பண்ணுவோம், பெட்ரோல் பண்ணுவோம். அதை பண்ணக்கூடாது. சனிக்கிழமை தான் கல்யாணமே அவங்களுக்கு. என்னென்னா சனி ஞாயிறு லீவு. சனிக்கிழமை பண்ணீங்க, 2வது கல்யாணம் வந்துடும். அந்த சனி தொடர்ச்சி. நல்ல விஷயத்தான் நீங்கள் நினச்சி செஞ்சீங்க, அது நல்லது தான். உங்களுக்கு அது நல்லதுன்னு பட்டால் செய்யுங்க. 2வது கல்யாணம் நடக்கிற நடிச்சா செய்யுங்க. ஐயோ நாங்கள் செய்ய மாட்டோம், எதுக்கு 2வது கல்யாணம்? அதை தான் நானும் சொல்கிறேன். சனி வந்து தொடர்ச்சி. எதை செய்கிறீங்களோ அதை தொடர்ந்துடும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப வெற்றிகரமான பாதையில் நகர்த்திட்டு போகிறதுக்கும், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஒவ்வொரு நாளையும் கடத்துறதுக்கு 7 நாட்களும் எந்தெந்த விஷயங்களை செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். நான் இன்ட்ரோ கொடுக்கும்போது சொன்ன மாதிரி மக்களுடைய வாழ்க்கையை வெற்றி பாதையை நகர்த்திட்டு போகிறதுக்கு நீங்கள் நிறைய வழிமுறைகள் வந்து தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகள் மூலமாக கொடுத்துட்ருக்கீங்க சார். அதில் வந்து இந்த 7 நாட்களுக்கும் எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த நாட்களில் பண்ணுறது சிறப்பானதாக இருக்கும், எந்தெந்த நாட்களில் பண்ணுறது தவிர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எங்களுக்காக சொன்னேன் சார். அதில் முதல்ல வந்துட்டு நல்ல காரியங்கள் அப்படின்றது பாசிட்டிவான விஷயங்களை எந்தெந்த நாட்களில் நம்ம செய்யலாம் சார்? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் செய்யணும்னு ஒன்று இருக்குது, செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அதோட எந்த கிழமையில் செய்யலாங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அதை மாற்றி செஞ்சாவே வேலை செய்யாது. கடவுளுக்கு மந்திரம் மாதிரி தான். கடவுளுக்கு மந்திரத்தை ஒரு இப்போ முருக மந்திரத்தை விநாயகர்கிட்ட சொன்ன வேலை செய்யாத மாதிரி, நம்ம அன்றாட வாழ்க்கையில் வாரத்தில் 7 நாள் 7 நாளும் என்னென்ன காரியம் பண்ணலாம், முக்கியமான என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறோம். இப்போ இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறோம், புதுசாக இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறவங்க அவ்வளோ பேர் பாஸ் ஆகிடுறாங்களான்னா இல்லை. அவங்களுக்கு நேரமும் காலமும் அமையணும். என்ன நேரம் காலம் அமையணும்னா, கரெக்டாக திங்கக்கிழமை இன்டர்வியூ நடந்துச்சுனாக்கா அன்றைக்கி நடக்கிற இன்டர்வியூவில் மேக்ஸிமம் எல்லோரும் பாஸ் ஆகிடுவாங்க. அது ஒரு லாஜிக் இருக்குது. அதனால் இன்டர்வியூக்கு ஃபஸ்ட்டு ஒரு அட்டன் பண்ணுறாங்கனாக்கா, இன்டர்வியூ வந்து திங்கக்கிழமையாக இருந்தால், இப்போ நம்ம சொல்லலையா, பௌர்ணமி மாதம் வருது, சித்ரா பௌர்ணமி மட்டும் விசேஷம் அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒன்று விஷயங்கள் இருக்குது. அப்போ அது மாதிரி திங்கக்கிழமை வர இன்டர்வியூ, இப்போ இந்த இன்டர்வியூ வரப்போகுது, என்ன கிழமை வருது, திங்கக்கிழமை கன்ஃபார்ம்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். செவ்வாய்க்கிழமை வரும்போது கிடைக்கிறது இதுதான் அப்படின்னாக்கா, செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு அப்படின்னா நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க, ஃபார்மாலிட்டிக்கு போய் அட்டன் பண்ணுங்கள். எனக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். அதனால் நம்ம கிடைக்கிறதையா சொல்லுவோம், மீதி நீங்களே டிசைட் பண்ணிடுங்க, இது ஓகே அது ஓகே இல்லைன்ட்டு. ஓகே, இப்போ திங்கக்கிழமை வந்து இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணால் சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க சார். இன்டர்வியூ இல்லாத வேறு என்னென்ன நல்ல காரியங்கள்லாம் அன்றைக்கி நம்ம கை கொடுக்கணும் சார்? ஏன்னா வாரத்தினுடைய முதல் நாள் இருக்குது. ஒன் பை ஒன்னாக கண்டிப்பாக சொல்லுவேன். எல்லாத்துக்காக தான் நீங்களும் கேட்குறீங்க, நான் அதை விடலை. அது கொஞ்சம் ஒரு என்ன, இன்டர்வியூங்கிறது வாழ்க்கையில் முதல் அடி. அவங்க வேலையை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய் அப்ளை பண்ணணும், வேலைக்கு போகிறாங்க, ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கிடைக்கணும். அடுத்து ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசம், அது முக்கியம். ஏன்னா ஒவ்வொருத்தையும் ஒரு சின்ன இது அப்படியே கொஞ்சம் அதை ஒரு டெஃபினிஷனோடு கொடுக்குறேன்.
ஒரு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 பூஜை முக்கியம். 3 பூஜை என்ன முக்கியம்னாக்கா, பூமி பூஜை முக்கியம். ம். பூமி பூஜைக்கு அடுத்துட்டு நிலக்கதவு வைக்கிறோம் பாருங்க. ஓ, நிலக்கதவு. ஆமாம், அது முக்கியம். 3வது கிரகப்பிரவேசம். ம். ஒரு வீட்டுக்கு 3 பூஜை போடணும். இதில் ஏதாவது நீங்கள் ஒன்று மிஸ் பண்ணினா கூட அந்த வீடு கம்ப்ளீட் ஆகாது. ம். அதெல்லாம் கம்ப்ளீட்டில் ஆயிடுச்சுங்க, நாங்கள் ஒன்று மிஸ் பண்ணால் அந்த வீட்டுக்கு நீங்கள் போக முடியாது. அப்படி எல்லாம் இதெல்லாம் ஒன்றோட இன்டர் கனெக்டிவிட்டி. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சு செய்கிறது விஷயங்கள் நமக்கே தெரியாமல் செஞ்சாலும் அங்கே கனெக்டிவிட்டி கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கே தெரியாமல் நடந்துடும் அது. ம். நம்ம தெரிஞ்சு தெரியாமல் சில விஷயங்கள் அதை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணி போட்டு நம்ம மூவ் பண்ணணும்னா அது ஸ்கிப் ஆயிரும் இன்றைக்கோ. அதனால் கிரக பிரவேசம் வந்துட்டு திங்கக்கிழமை இருந்தாக்கா சிறப்பாக இருக்கும். வேறு கிழமை வைக்கக்கூடாது. நான் சொல்லுவேன், ஒவ்வொரு கிழமையில் வரும்போது எதெல்லாம் சொல்கிறேன் எதெல்லாம் சொல்லலை அப்படின்னா நீங்களே அதை நோட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா 7 நாள் சொல்ல போகிறேன், வெறும் 1 நாள் மட்டும் சொல்லலை, திங்கக்கிழமை மட்டும் சொல்லலை, அப் டு சண்டே வரைக்கும் சொல்ல போகிறேன். அப்போ எதெல்லாம் நீங்கள் அப்படி நோட் பண்ணிக்கிறீங்க. அதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு அது தேவைப்படுது. கிரக பிரவேசம் மண்டே வச்சுக்கிடலாம். புதுசாக கார் வாங்குறீங்க அன்னைக்கு மண்டேவாக இருக்கலாம். அடுத்து முத ஒரு பெண் பார்க்கும் படலம் மண்டேவாக இருந்ததுனாக்கா அந்த பெண் பார்க்குறீங்களோ ஆணை பார்க்குறீங்களோ யாரை பார்த்தாலும் சரி, அது திங்கக்கிழமை இருந்ததுனாக்கா அந்த திருமணம் சக்ஸஸ்ஸு. அன்னைக்கு பார்க்குறதும் சக்ஸஸ்ஸு, அந்த திருமணமும் சக்ஸஸ்ஸு. மண்டேவாக இருக்கணும். இப்போ பார்த்துட்டு இருக்க இளைஞர்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும், ஒருவேளை என்னுடைய காதலை வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னா அது திங்கக்கிழமை எடுத்துக்கலாமா? அதே தான் வெற்றியா வேணுன்றவங்க திங்கக்கிழமை எடுத்துக்கலாம். அதுவும் ஓகே தான். அதுவும் ஆமாங்க. ஒரு பல வருஷமாக இருப்பாங்க, சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. நாங்கள் போய் அன்றைக்கி போய் சொல்லிக்கிட்டுமா சொல்லுங்கள், நல்ல நாளாக அது கல்யாணத்தினுடைய கனெக்டிவிட்டி தானே. அப்போது திருமணமும் திங்கக்கிழமை செஞ்சால் அந்த திருமணம் சக்ஸஸ்ஸு. அதே மாதிரி தொழில் முத துவங்க போகிறீங்க, தொழிலை முத துவங்குறீங்க. அந்த தொழில் துவங்குறதும் வந்துட்டு பூமி பூஜை, தொழிலுக்காக பூமி பூஜை போட்டாலும் சரி, தொழில் ஃபஸ்ட்டு மீட்டிங் ஒரு பெரிய முதல்ல ஒரு சிட்டிங் போடுவீங்க இல்லைங்களா, மீட்டிங்கு, அது திங்கக்கிழமை இருந்தாலும் அது கடைசி முடிவு வந்துட்டு சக்ஸஸில் தான் போய் முடியும். இது திங்கக்கிழமைக்கு உண்டானதை சொல்லிட்டேன். அடுத்து செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை இப்போ வந்து பொதுவாகவே வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்றது ஒரு தெய்வீகமான ஒரு நாள், முருகனுக்கு உகந்த நாள். அப்படின்றப்போ செவ்வாய்க்கிழமையிலையும் நம்ம திங்கக்கிழமைக்கு ஈக்குவலான பாசிட்டிவிட்டியான விஷயங்கள் நடக்கும்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லை வந்துட்டு திங்கக்கிழமைக்குன்னு தனியாக வந்து இந்தந்த விஷயங்கள் தான் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கா சார்? செவ்வாய்க்கிழமையும் வந்துட்டு எல்லோரும் நம்ம நினச்சிருப்போம், இப்போது செவ்வாய்க்கிழமை வந்துட்டு காரியங்கள்லாம் நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாம், உண்டு. நீங்கள் வடநாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை தான் புதுசாக பிஸ்னஸ்ஸே பூமி பூஜையை போடுவாங்க, பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க, எல்லாமே செவ்வாய்க்கிழமை பண்ணுவோம். பிஸ்னஸ் எல்லாமே செவ்வாய்க்கிழமை வச்சுக்கிடுவாங்க. 100% சக்ஸஸ். சரி, அதை விட்டுருவோம். வடநாடுன்றது சிலது, நம்ம தென்னாடும் வடநாடுக்கும் சிலதெல்லாம் கரெக்டாக கோரிலேஷன் கனெக்டிவிட்டி வராது. அது ஏன்னா நம்ம கடவுள் கும்பிட்ற வழிமுறை வேறு, அவங்க வழிமுறை வேறு. இருந்தாலும் ஒரு நல்ல காரியத்தை செய்யும்போது எல்லாம் ஒன்றா தானே எடுத்துக்கிறோம். ஆமாம், பிஸ்னஸ் பார்ட்னரை நீங்கள் நார்த் இந்தியன்ஸ் கிட்ட வச்சுக்கிட்டீங்க, வைக்கக்கூடாதுன்னு இருக்குது. எவ்வளோ பேர் இருக்காங்க, நானே பார்க்குறேன், எவ்வளோ பேர் என்கிட்ட வந்திருக்காங்க, சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. அதனால் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும்போது கடவுளுக்கு உகந்த நாள்ன்றீங்க. அதுவும் எஸ்பெஷலி சிவனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை தான். சிவனுக்கு உகந்த நாளே செவ்வாய்க்கிழமை தான். அதனால் ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்க நீங்கள் அதிகப்படியாக கோயிலில் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக எல்லா கோயிலுக்கும் போனாலும் சரி, அது சிவன் கோயிலுக்கு போகிறது நீங்கள் செவ்வாய்க்கிழமை போங்க. அது சிவனுக்கு பிடிச்ச கிழமையே வந்து செவ்வாய்க்கிழமை ரொம்ப பிடிக்கும். ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு எதெல்லாம் உகந்ததோ அதே தான் முருகனுக்கும். இவருக்கு போட்ட அரோகரம் அவருக்கு தான் போட போகிறோம். அதனால் எல்லாம் ஒன்று தான் இங்கே. அதனால் மூளை யாருனாக்கா மூலவர் யாருனாக்கா சிவன் தான். செவ்வாய்க்கிழமை வந்துட்டு இந்த வண்டிலாம் வாங்குறீங்க பார்த்தீங்களா, திங்கக்கிழமை என்ன சொன்னேன், புது வண்டி வாங்கலான்னு. இங்கே செவ்வாய்க்கிழமை ஒரு சமாச்சாரம், செகண்ட் ஹேண்டு வண்டி வாங்குறது செவ்வாய்க்கிழமை. ஓ, புது வண்டினா திங்கக்கிழமை, செகண்ட் ஹேண்டுனா செவ்வாய்க்கிழமை. அதுக்காக நாங்கள் எல்லாருமே எல்லா நாளும் எல்லாம் வாங்கிடலாம் அப்படிங்கிறது பொதுவான விஷயம். எதை எப்போ வாங்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. சில மனுஷனுக்கு எப்படி சில தோஷங்கள்லாம் இருக்கோ அதுமாரி சில செய்கிற விஷயங்களுக்கும் அது வந்து அதை நல்லிஃபை பண்ணிடும். அப்புறம் செவ்வாய்க்கிழமை எடுத்திங்கன்னாக்கா வீடு வேலை இருக்கும், ஒரு ரெனோவேஷன் சொல்லுவாங்க, வீட்டு வேலையை எடுத்து செய்கிறது, அது செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் அதை தான் நீங்கள் வந்து நல்ல நாள் பார்ப்பீங்க.
இல்லை முத செய்கிறோம், ஒரு வீடு வாங்கிட்டோம் செகண்ட் ஹேண்டு, அதை வந்து நம்ம அதை ரெடி பண்ணணும், நல்ல நாள் பார்ப்பீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை வளர்த்துக்கிட்டே இருக்கும், முடியவே முடியாது. நீங்கள் போட்ட பட்ஜெட் என்னவோ அதோட 2 மடங்கு ஆயிரும். அதுக்கு நீங்கள் புதுசாகவே கட்டிடலாம், அதில் இன்னும் கூட காசு மிச்சப்படுத்தலாம், அதோட டபுள் மடங்கு அமையிரும். அப்போ அது செவ்வாய்க்கிழமை தான் அந்த ஒர்க்கை பண்ணணும் ரெனோவேஷனுக்கு. அதேமாரி புதுசாக தொழில் துவங்குறதுக்கு அதுக்கும் இந்த நாள் முதல்ல நான் சொன்ன மாதிரி அங்கெல்லாம் செய்வாங்க, நம்மளும் அதை செஞ்சுக்கலாம். இப்போ செவ்வாய்க்கிழமையில வந்துட்டு வீட்டுக்கு புதுசாக கல்யாணம் ஆகி வந்த பொண்ணோ இல்லை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு வந்தது அப்படின்னா திருப்பி செவ்வாய்க்கிழமை அனுப்பவே மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன? அது வரல, அதை சொல்லலை நாங்கள், ம். அதை சொல்லலை. அது நான் அதுக்கு தான் சொல்லலை, எது சொல்லணும், எது செய்யணுமோ அதை சொல்கிறோம். அதுக்கு அது வரல செவ்வாய்க்கிழமை. ஏன்னா சில இதுக்கு தான் அது கனெக்ட் ஆகுது. பாருங்களேன், வீடு வாங்கலாம், கிரகப்பிரவேசம் பண்ணலாம், அதெல்லாம் திங்கக்கிழமை சொல்கிறோம். அதே ரெனோவேஷனுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை போயிட்டு அதனுடைய இதுதான். ஆனால் இது வேறு அது வேறு. ஓகே. அடுத்து புதன்கிழமை. ஆமாம், புதன்கிழமைக்கும் புதுசாக தொழில் துவங்கலாம், புதன்கிழமையும் திருமணமும் பண்ணலாம், புதன்கிழமையும் அன்றைக்கி திருமணம் சம்மந்தப்பட்டது பெற்றோத்தலும் நடத்தலாம். திங்கக்கிழமை மட்டும் பெற்றோத்தல் நடத்தலாம், புதன்கிழமை பெற்றோத்தல் நடத்தலாம். புதுசாக அதுமாரி இந்த பிஸ்னஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு புதன்கிழமை வச்சுக்கலாம். இப்போ வீட்டுக்கு கூட கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க, அதுவும் வச்சுக்கலாம். வீட்டுக்காக கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க, பில்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து புதன்கிழமை பண்ணிங்கனாக்கா அது லாபகரமாக முடியும். அதனால் புதன்கிழமை வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அதாவது சொல்லிட்டோம், பிஸ்னஸ் பண்ணலாம், திருமணம் பண்ணலாம், கிரகப்பிரவேசம் பண்ணலாம். அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு வந்துட்டு புதன்கிழமை வச்சிங்கனாக்கா இன்னும் ரொம்ப சரியான விசேஷம். அது அந்த 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 கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து லாபகரமாகவே உங்களுக்கு முடிச்சு கொடுக்கும், அது செஞ்சு கொடுக்கும். அடுத்து வேலைக்கிழமை. வியாழனில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம் சார்? ஆமாம், கண்டிப்பாக வேலைக்கிழமை திருமணமும் பண்ணலாம். பெண் பார்க்குறது வந்துட்டு அன்றைக்கி வச்சுக்கிடலாம், திருமணமே பண்ணும்போது பெண் பார்க்குறது அங்கே வச்சுக்கிடலாம், ஒன்றும் தவறு இல்லை. தொழிலும் வந்துட்டு வேலைக்கிழமை புதுமையாக புது தொழிலை தொடங்கலாம். ஏன் இதில் நிறைய விஷயங்கள் மற்றதுக்கு இல்லாததெல்லாம் ஒரு விசேஷம் இதில் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, வேலைக்கிழமை எல்லாமே பண்ணலாம் அப்படின்னாக்கா, அனைத்து கடவுள்களும் பிறந்த நாள் வந்து வேலைக்கிழமை. எல்லா தெய்வத்தினுடைய பிறந்த நாளுமே அன்றைக்கி தானே சார்? அதனால் அது வந்து நிறைய விஷயங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. அதுக்கு திருமணம் பண்ணலாம், புது வீடு வாங்கலாம், புது வீடு கட்டலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், புது தொழில் பண்ணலாம், நிறைய போயிட்டே இருக்கலாம். ஆனால் பொதுவாக பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு புதனைத்தான் பெருமிதமாக சொல்லுவாங்களே சார், வியாழன் யாரும் சொல்லவே இல்லையே சார். அதுதான் அது நம்ம சில விஷயங்கள்லாம் நமக்கே நம்மளை அறியாமல் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு விட்டு போயிருக்கு. அந்த விட்டு போனது, சொல்ல மறந்தது, சொல்ல விட்டது, நம்ம ப்ரோக்ராமே நான் இத்தனை பல வருஷமாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறது, அந்த காலத்தில் பெரியவங்க வந்து சொல்ல விட்டது, சொல்ல மறந்தது, அதை ஃபாலோ பண்ணது, அதெல்லாம் ரிமைண்டர் கொடுக்கறதுக்கு தான் நான் நம்ம ப்ரோக்ராமில் சின்னதாக அழகாக உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறது. தெரியாமலும் இருக்கலாம், தெரிஞ்சதை சொல்லாமலும் இருக்கலாம். வேலைக்கிழமை இப்படி ஒரு பெரிய விசேஷத்தன்மை அதுக்குள்ளே உண்டு. வேலைக்கிழமை வந்துட்டு எப்பவுமே அது ஒரு ஸ்பிரிச்சுவலைஸ் டே. அது வந்து அன்றைக்கி வேலைக்கிழமை போகிறோம், இது சிம்பிளாக இப்படி கூட சொல்லலாம், வேலைக்கிழமை பர்த் இருக்குதுன்னு வைங்களேன், லைஃப்பில் அவங்க தோக்கவே மாட்டாங்க. இல்லைங்க, அவங்களுக்கு பிரச்சனைலாம் வந்தது மனுஷனாவே பிரச்சனை தாங்க. மனசு பிறக்கும் போது பிரச்சனைக்கு உள்ளதாக பிறக்கிறாங்க, பிரச்சனை தாண்டி யாரும் பிறக்கலை. மிக பெரும் கோடீஸ்வரன் இருங்க, அங்கேயும் தான் பிரச்சனை, பிறப்பிலே பிரச்சனை, வளர்ப்பிலும் பிரச்சனை, எல்லாத்துலேயும் இருக்கும். அதை ஜெயிக்கிறது தாங்க மனிதனுடைய திறமைகளும், மனிதனுடைய அவனுடைய முழு சக்தியும் அங்கே தான் காட்டணும். அதனால் அதை விட்டுருங்க. வேலைக்கிழமை அப்படி இருக்குது. வெள்ளிக்கிழமை இங்கே தான் பெரிய சுவாரஸ்யம் நிறைய அடங்கியிருக்கு. வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு வந்து செய்யலாங்கிறத விட செய்யக்கூடாதுன்றது, ஃபஸ்ட்டு திருமணம் செய்யக்கூடாது. வெள்ளிக்கிழமையில் திருமணம் பண்ணக்கூடாதா சார்? ஏன்னா இதில் ஒரு சூட்சமும் ஒன்று ஒளிஞ்சு இருக்குது. உலகம் பிறந்தது வெள்ளிக்கிழமை, உலகம் பிறந்தது வெள்ளிக்கிழமை. எப்பவுமே ஒன்று ஸ்டார்டிங்னு ஒன்று இருந்ததுனாக்கா முடிவுன்னு ஒன்று இருக்கும். எதுக்குமே சரி, எந்த இதுக்கு உலகத்தில் எந்த பொருளும் மனிதன் எந்த ஒரு உயிரினங்கள் இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, ஆரம்பம்னா முடிவுன்னு இருக்கும் உண்டு சார். அதனால் வெள்ளிக்கிழமை தான் உலகமே தோன்றுச்சு, ஆனால் முடிவும் அதே வெள்ளிக்கிழமை தான் அப்படிங்கிறது தான் வரலாறு. அதனால் திருமணம் வந்து அதிகம் இல்லை, யாருமே வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம ஆளுங்க பண்ணுறோம், தெரியாது. ஏன்னா வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அன்றைக்கி தான் வளர்பிறை முகூர்த்தம் வருது, அன்றைக்கி தான் தை மாதம் முகூர்த்தம் வருது, அதில் தானே சார் குவிகிறாங்க. அதுதான் இப்போ சொல்கிறேன் நான், அதுக்கு தான் இப்போ சொன்னேன். வெள்ளிக்கிழமை வந்துட்டு உலகம் பிறந்தது, அங்கே பிறந்தது நல்ல நாள் தானேங்க, அதுதான் நானும் சொல்கிறேன்.
பிறக்கம் போகும்போது ஒன்று இருக்கும்போது அது முடிவும் அதே வெள்ளிக்கிழமை தான் முடியும். இது ஆன்மீக ரகசியம். அதனால தான் வெள்ளிக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 3 மதமும் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறது. இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் எல்லா நாளும் விட்டுருவாங்க, வெள்ளிக்கிழமை கட்டாயம் கோயிலுக்கு போயிடுவாங்க. எதுக்கு நமக்கு எதை சொல்லி கொடுத்தாங்களோ இல்லையோ, பெண்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் கோயிலுக்கு போகணும் மட்டும் பெரியவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் கட்டாயம் போகிறோம். சரி, இந்துவில் தான் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிறிஸ்டினில் பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை. முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா நமாஸ் பார்த்தீங்கன்னாக்கா வழக்கமாக வந்துட்டு தொழுகிறது 3 முறை தொழுதா கூட வெள்ளிக்கிழமை 5 முறை தொழுவாங்க. அன்றைக்கி மட்டும் கூடுதலாக செய்வாங்க. அதனால் வெள்ளிக்கிழமை எல்லா மதத்துக்கும் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்குறது எதுக்குன்னாக்கா, உலகம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, எங்களை காப்பாற்று. அப்போ வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஆன்மீகத்தை ரகசியமாக மூடி வைக்கப்பட்டுள்ளது. உண்மை தெரிவிக்காத ஒரு விஷயத்தை நானும் அதை சொல்லக்கூடாது. மேலோட்டமாக சில விஷயங்கள்லாம் இப்போ சொல்லிட்டேன். ஓகே. செய்யக்கூடாது செய்கிறதெல்லான்ட்டு. அதுவும் 3 நபர்னே இருக்கட்டும். அதனால தான் வந்துட்டு எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம். அப்படியே பத்திரமா போயிட்டு வாங்க, எந்த விதம் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது தான் கோயிலுக்கு போகிறோம். ஸோ இப்போ வெள்ளிக்கிழமை திருமணம் பண்ணக்கூடாது. அதுதான் முக்கியம். நாம் பண்ணிகிட்ருக்குறோம், இனி பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரீசன் சொல்லிட்டேன். சும்மா பிளைனாவோ செய்யாங்கலாம் கிடையாது. ஒரு ரீசனோடு சொல்கிறோம். அடுத்து புதுசாக தொழில் துவங்குறது வந்துட்டு அன்றைக்கு செய்யலாமா, செய்யக்கூடாது. அதுதான் காரணம். முதல்ல தொழில் கூட எந்த நல்ல காரியங்களும் அப்போ வெள்ளிக்கிழமை வராது. அதுதான் சொல்லிட்டேனே. அப்போ ஒரு இப்போ உலகமே வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சது, முடியும் போது வெள்ளிக்கிழமை தான் முடியும் போகுது. உலகம் முடியுறது அதே வெள்ளிக்கிழமை தான். அப்போ தொழிலில் வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சுன்னா அந்த தொழிலுக்கு ஏதோ ஒரு முடிவு இருக்குது, அதுவும் வெள்ளிக்கிழமை போய் முடிஞ்சிடும். அதுக்கு லாஜிக் அதுதான். தொழில் ஆரம்பித்தா முடியக்கூடாது, முடிக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்திக்கிட்டு போகணும். அவங்க பண்ணிக்கிட்ட தொழில் எத்தனை வருஷம் 50 வருஷம் பண்ண போகிறாங்களோ என்னவோ, அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க கொண்டு போய் அதை விட்டு போகணும். அதுதான் தொழிலுங்கிறது. நான் வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு தொழிலை விட்டு போயிடுறேங்க அப்படின்னு யாரும் ஆரம்பிக்க மாட்டாங்க இல்லையா? அப்போது முடிவு வந்துடும். அது எவ்வளோ நாளுக்குள்ள முடிவு வரும்னு சொல்ல முடியாது. அதனால் இனி வெள்ளிக்கிழமை அதுக்கு தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. கிரக பிரசமும் அதே லாஜிக்கு தான். இந்த நல்ல காரியங்களையும் தவிர்த்துறது சிறப்பானதாக இருக்கும். கிரக பிரசம் வெள்ளிக்கிழமை வைக்கக்கூடாது. ஆனால் இவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கிற நாளிலே நம்ம அதிகமாக ப்ரியாரிட்டி கொடுத்தனாலும் வெள்ளிக்கிழமை தான் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாளும் விட்டுட்டு வெள்ளிக்கிழமை எது இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் வாரத்தில் எத்தனை நாள் திருமணம் பண்ணணுங்கிறத இதுலேருந்து நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். 7 நாளில் திருமணம் பண்ணக்கூடாதுங்கிறது அதிலே சொல்லிட்டு வரேன். அப்போ வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடாது. அப்போ இது இத்தனை கிழமையில் வந்து பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்ததை போய் வெள்ளிக்கிழமை பண்ணவே கூடாதுன்னு அவ்வளோத்தையும் சொல்லிட்டு வரோம். அப்போ இது வரைக்கும் நம்ம செஞ்சது அதான் தெரியாமல் செய்கிறது தான். ஏன் செஞ்சோங்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டோம், செய்யக்கூடாதுக்கு சொல்லிட்டேன். அதனால் இனி செய்ய மாட்டாங்க. அடுத்து சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையும் பொதுவாக வந்து தெய்வீக நாளாக பார்க்கப்படுற நாள். ஆனால் அன்னைக்கு வந்து எந்தெந்த நல்ல காரியங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது சார்? கண்டிப்பாக சனிக்கிழமை வந்துட்டு பொதுவாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமை திருமணம் பண்ணுவோம். அதனால் சனிக்கிழமை நிச்சயதார்த்தம் பண்ணுவோம், பெட்ரோத்தல் பண்ணுவோம். அதை பண்ணக்கூடாது. எங்கள் முன்னால் தானங்க இப்போ பண்ணணும். அது கரெக்டு தான். அப்படி பண்ணுறது தான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கூட நம்ம பண்ணிக்கிடலாம். முன்னால் தான் பண்ணணும் கிடையாது. பெட்ரோத்தல் வந்துட்டு முன்னால் பொழுதும் அப்படி தான் பண்ணணும். ஆனால் இது சனிக்கிழமைன்றதுனால அதை பண்ணக்கூடாது. ஏன்னா சனிக்கிழமை நல்ல விஷயம் தானே. அதுதான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, அதுதான் அங்கே முக்கியம். சனி வந்து தொடர்ச்சி. இப்போது ஒரு புது ட்ரெஸ்ஸு நீங்கள் சனிக்கிழமை எடுத்து பாருங்கள். புது ட்ரெஸ்ஸாக செய்கிறோம். சரிங்க, நல்ல விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். கோல்டு வாங்கி பாருங்கள், எப்படியாவது உங்களுக்கு கோல்டு சேர்ந்துடும். சனிக்கிழமை கோல்டு வாங்கினீங்கன்னா வாங்கி பாருங்கள், வேணா செக் பண்ணி பாருங்கள். உங்களை அறியாமல் கோல்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குன்னு பணம் சேர்ந்துடும். செக் பண்ணி இப்போ நம்ம இதெல்லாம் டிவியில் தானே சொல்கிறோம். நம்ம சொல்கிறத எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க த்ரூ அவுட் வேர்ல்டு வைட்டு. இப்போ இதையும் செய்யுங்க. சனிக்கிழமை மட்டும் மெனக்கிட்டு போய் ஒரு கோல்டு வாங்குங்க. உங்களை அறியாமல் திருப்பி கோல்டு வாங்கிட்டே இருப்பீங்க. கோல்டு உங்களுக்கு வாங்குறது பிரேக் ஆகாது. அப்போது சனி வந்து தொடர்ச்சி. ஒரு ப்ராப்பர்ட்டி சனிக்கிழமை வாங்கி பாருங்கள், ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டே இருப்பீங்க. அப்படின்னா அப்போது திருமணமும் பெட்ரோத்தலும் அதே தானேங்க அப்படின்னு நீங்கள் கேட்க வருவீங்க எல்லோரும். நானும் அதை தான் சொல்கிறேன். அது அப்படியே தொடர்ந்துருன்றேன். தொடர்ந்துருன்னா என்ன அர்த்தம்? திருமணம் பந்தம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கட்டும் தானே சரி, அதான் ஆசைப்படுறேன். அதுதான், திருமணம் தொடர்ந்து தான் இருக்கட்டும். எத்தனை திருமணம் பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கு? ஐயோ, நீங்கள் அப்படி சொல்ல வரீங்களா? அப்படி தான் வரும் அது. ஓகே, ஒருத்தங்களுடைய அந்த வாழ்க்கை தொடராது. அதனால் நம்ம என்னென்னா இப்போ கொஞ்சம் போகிறதில்ல. வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணமே பண்ணுவாங்க. சனிக்கிழமை பக்காவே கல்யாணமே பண்ணுவாங்க.
நான் அந்த லண்டன் யூரோப்பிலலாம் அப்போல்லாம் அங்கெல்லாம் ப்ரோக்ராம் நிறைய சேனலில் போயிட்டு லைவ் ப்ரோக்ராமே கொடுத்து அங்கே மோஸ்ட் ப்ராப்ளி இப்போ ஒருவேளை இந்த ஜென்ரேஷன் மாற்றிக்கிட்டாங்கன்னு தெரியாது எனக்கு. 2000 கிட்ஸ் எல்லாம் மாற்றி அப்போ நான் அதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்தது. சனிக்கிழமை தான் கல்யாணமே அவங்களுக்கு. என்னென்னா சனி ஞாயிறு லீவு. சனிக்கிழமை பண்ணீங்க 2வது கல்யாணம் வந்துடும். அந்த சனி தொடர்ச்சி. அது நல்ல விஷயத்த நீங்கள் நினச்சி செஞ்சீங்க, அது நல்லது தான். உங்களுக்கு அது நல்லதுன்னு பட்டா செய்யுங்க. 2வது கல்யாணம் நடக்கிற நினச்சா செய்யுங்க. ஐயோ நாங்கள் செய்ய மாட்டோம், எதுக்கு 2வது கல்யாணம்? அதை தான் நானும் சொல்கிறேன். சனி வந்து தொடர்ச்சி. எதை செய்கிறீங்களோ அது தொடர்ந்துடும். அதுக்கு தான் இதெல்லாம் சொன்னேன். கோல்டு சொன்னேன், புது ட்ரெஸ்ஸு சொன்னேன். அதெல்லாம் சனிக்கிழமை பாருங்க தொடரும். அது தொடரும்போது அப்புறம் இது தொடராதா? இதுவும் தொடர்ந்துடும். நீங்கள் சொல்லுங்கள் சனிக்கிழமை தொடர்ந்ததுனால ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிறோன்ட்டு. அப்படி வராது. அது நிச்சயதார்த்தன்றது திருமணத்தில் பாதி முடிவுன்னு அர்த்தம். பாதி கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் பெட்ரோல் நிச்சயதார்த்தம் பெட்ரோல். ஸோ அது செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறோமா இல்லை, அது அப்புறமா சொல்கிறேன். அது இங்கே எல்லாமே சொல்லிட்டேன். பொருள் வாங்கலாம். அதெல்லாம் ரியல் எஸ்டேட் வந்து இருக்கிற பிஸ்னஸில் ரியல் எஸ்டேட்டு சனிக்கிழமை அது வேறு லெவலில் உங்களுக்கு கொண்டு போயிடும். அதாவது பொருள் வாங்குறது சனிக்கிழமை, அதாவது ரியல் எஸ்டேட்டில் அட்வான்ஸ் கொடுக்குறது சனிக்கிழமை வச்சுக்கோங்க. பட் ரிஜிஸ்ட்ரேஷன் சனிக்கிழமை வருமானு எனக்கு தெரியாது. சனிக்கிழமெல்லாம் உண்டு. இப்போ கவர்மெண்ட்லாம் அதுக்கு தனியாக பணம் கட்டினா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு சொல்லுது. ஏன் அதை சொன்னேன்னா, நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கனாக்கா ப்ராப்பர்ட்டியாக வாங்கி குமிச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் லாஜிக்கு. அப்போ சனிக்கிழமை எதை செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது அழகாக சொல்லப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன செய்யலாம்? இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க சனிக்கிழமை பெற்றது பண்ணி ஞாயிற்றுக்கிழமை திருமணம் பண்ணலாம் அப்படின்னு கூட கேட்பீங்க. ஆமாம், இப்போ வந்து திருமணம் பண்ணலாம்னு நீங்கள் சொன்னால் கூட இப்போ எங்களுக்கு சந்தேகம் வருது சார். நீங்கள் முன்னாடியே வந்து சொல்லிட்டீங்க சனி ஞாயிறில் பண்ணுற திருமணம்லாம் அப்படின்னு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை திருமணம் பண்ணாலும் சட்ட சிக்கல் ஏதாவது வருமோ அப்படின்ற சந்தேகம் வருது. இல்லை, அதை தான் இப்போ சொல்ல போகிறேன் நான். அந்த இதுக்காக ஒரு கோர்வைக்காக சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமை திருமணம் பண்ணணும். இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா பொண்ணு ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கு அப்படின்னா பண்ணலாம். ஆனால் பையன் ஞாயிற்றுக்கிழமை பிறக்கலன்னா பரவாயில்ல. யாருன்னா ஒருத்தர் பிறந்திருந்தா சரி. இந்த தோஷங்கிறது லாஜிக் இதில் தான் பொருந்தும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் சில பேர் பொண்ணுக்கு தோஷம் இருக்கா, பையனுக்கு தோஷம் பார்த்துரு, பையனுக்கு தோஷம் இருக்கா, பொண்ணு தோஷம் உள்ள பார்த்து அந்த லாஜிக்கு இதுக்கெல்லாம் பொருந்தாது. ஞாயிற்றுக்கிழமை பர்த்தில் 2 பேரில் யாருன்னா ஒருத்தருக்கு இருந்தால் கூட ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் திருமணமே பண்ணணும். 2 பேருமே ஞாயிற்றுக்கிழமை இல்லாததை ஒன்றை போய் ஞாயிற்றுக்கிழமை திருமணம் பண்ணிங்கனாக்கா அதுவும் சரியாக வராது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு எல்லோரும் நினைக்கிற மாதிரி நமக்கு லீவு நாள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளை விட நம்ம திருமணத்துக்கு நிறைய பேர் வருவாங்க லீவு நாள் ஈஸியாக. அந்த கணக்கே போடாதீங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ரிசப்ஷன் வைக்கலாம். திருமணத்துக்கு கணக்கில் ரிசப்ஷனுக்கு கணக்குன்னா அது என்ன சார்? ரிசப்ஷன் திருமணமே முடிஞ்சிருச்சு. தாலி கட்டுறது தான் விஷயம். தாலி கட்டுறது தான் சமாச்சாரம். பெட்ரோத்தில் வந்து கூட ஏன் பாதி திருமணம்னு சொன்னால் எல்லாம் கமிட் ஆகிட்டாங்க. என் பொண்ணை ஒன்று கொடுக்குறேன், என் பையனை ஒன்று கொடுக்குறேன், முடிஞ்சு போயிடுச்சு. கமிட் பண்ணிவிட்டு 2 பேர் அது அந்த கிராமத்தில் ஒரு பழமொழிக்கு கை நினைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம். அவங்களுக்குள்ள ஓகே ஆயிடுச்சுன்னா கை நினைக்கிறதுனா சாப்பிட்றது. சாப்பிட்டாவே முடிஞ்சு போயிடுச்சு. ஏன் அப்படின்னாக்கா சாப்பாட்டில் உப்பு போட்டு நம்ம சாப்பிடுவோம். அதெல்லாம் சில சைக்காலஜி இருக்குது. உப்பு போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு வீட்டில் கையை நினச்சிட்டாவே கமிட் பண்ணிட்டணும். ஏன்னா வாய் வார்த்தை தானே முக்கியம். அப்போ அதிலே முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதேமாதிரி ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு நமக்கு லீவு நாள் அன்றைக்கி தான் போய் கோல்டுலாம் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னாக்கா வாங்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் திருப்பி கோல்டு வாங்க மாட்டேங்க நீங்கள். அப்போ சனிக்கிழமை மட்டும்தான் கோல்டு வாங்கணும். இந்த 7 நாள்லேயே சனிக்கிழமை மட்டும்தான் கோல்டு வாங்குறது அப்படி இல்லைங்க. நீங்கள் திங்கக்கிழமை கோல்டு வாங்கலாம், புதன்கிழமை வாங்கலாம், வேலைக்கிழமை வாங்கலாம், அதோட சனிக்கிழமை 4 நாள் வாங்கலாம். இதில் சனிக்கிழமை வாங்கினா வாங்கிட்டே இருப்பீங்க. ஒரு லாஜிக். எப்போனா ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையில் லாஜிக்கு சைக்காலஜி இது 2மே கனெக்ட் ஆகும் நமக்கு. நம்ம அதை பார்க்கல, ஆனால் அது வேலை செய்யும் நம்ம பாட்டுக்கு நம்மளை கூடயே. அதனால் வந்து கோல்டு வந்து சண்டே வராதுன்னா நமக்கு சண்டே தான் லீவ், அன்றைக்கி போய் வாங்குவோம். அதுமாரி புதுசாக ஒரு தொழில் துவங்க போகிறீங்க, எங்களுக்கு சண்டே தாங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், சண்டே பண்ணிங்கனாக்கா அது நலிவடைஞ்சிடும். அது விரிவடையாது, அது சுருங்கி போயிடும். ஸோ மொத்தத்தில் இப்போ சண்டே எதை செய்யலாம், சண்டே எதை செய்யக்கூடாது. சண்டே பண்ணலாம். சரிங்க, கிரக பிரசத்தை பற்றி சொல்லலையே. கிரக பிரசம் பண்ணலாம். ஆமாங்க, கிரக பிரசம் பண்ணலாம். அது என்ன லாஜிக்கு? அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அக்னி நட்சத்திரம்னு இருக்குது. அக்னி நட்சத்திரத்தில் இன்னும் ரொம்ப பேருக்கு அந்த ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது. நான் அதை இது சம்மந்தம் இல்லை இருந்தாலும் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு கொடுத்துட்றேன். அக்னி நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா, கிரக பிரசம் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்னி நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாம், கிரக பிரசம் பண்ணக்கூடாது. ஏன் சார்? அக்னி நட்சத்திரத்தின் போது வந்து கல்யாணம் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிது,
பால் காய்ச்சறது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. அதுதான் கிரக பிரசம் பண்ணக்கூடாது. அதான் சொன்னேன். இப்போ அந்த அந்த இப்போ இந்த இந்த இடத்துல சொன்னது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை இதுக்கெல்லாம் உகந்ததெல்லாம் நான் கிரக பிரசத்துக்கு உகந்ததுன்னு சொல்கிறோம். சிலது லாஜிக்கு, சிலது இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சிலதுக்கு இந்த லாஜிக்கே வராது, ஆனால் அது வேலை செய்யும். காரண காரியங்கள் தேடாமல் ஃபாலோ பண்ணால் போதும். ஆமாம். அதுமாரி இல்லை, ரொம்ப பேருக்கு அந்த கன்ஃபியூஸ் இருக்குது. என்னன்னாக்கா அக்னி நட்சத்திரத்தில் எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. ஆனால் சொல்லிப்பாங்க, அன்றைக்கி திருமணம் பண்ணுறதா வேண்டாமா வீடுவாங்க. அன்றைக்கி வந்துட்டு திருமணம் நல்லா பண்ணலாம் அக்னி நட்சத்திரத்தில், வீட்டுக்கு மட்டும் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. இந்த இதுதான். ஸோ இப்போ நம்ம கொடுத்த நிச்சயமாக லைஃப்பில் நம்ம எதையோ, ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துகிறோம், நடத்துகிறோம், முடிக்கிறோம். ஆனால் அதுக்குண்டான பலனோ பிரதிபலனோ இல்லாமல் செய்கிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. மாறி மாறி செஞ்சால் கூட அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஆனால் இப்போ கொடுத்ததை அப்படியே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அது வந்துட்டு ஒரு சார்ட் மாதிரி போட்டுக்குங்க. கொடுத்தது உட்காந்து பொறுமையாக எழுதி உடனே அப்படிலாம் எழுத முடியாது. திருப்பி அதை ரீவைண்ட் பண்ணி நோட்டில் எழுதிட்டு அழகாக 7 நாள் அதை சார்ட் போட்டு வச்சுக்கிட்டு மாட்டி வச்சுக்கிறேங்க வீட்டில், இல்லைன்னா ஃபைலில் வச்சுக்கிறேங்க எழுதி. அப்பப்போ அதை ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் உங்கள் தலைமுறைக்கு தான் இது பயன்படும்னு நினைக்காதீங்க. உங்கள் அடுத்த தலைமுறைக்கும், அடுத்து நெக்ஸ்ட்டு எல்லா தலைமுறைக்கும் இது பயன்பெறும். எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் எந்த இடத்துல தோல்வி இல்லாமல் தோக்கவே மாட்டீங்க, ஜெயிச்சிட்டே இருப்பீங்க. அதுக்குண்டான அவ்வளோ விஷயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளாங்க. கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து எந்தெந்த கிழமைகளில் எந்தெந்த விஷயங்கள் பண்ணுறது சரியானதாக இருக்கும், அது சரியாக செய்யும்பொழுது அந்த காரியம் வெற்றிகரமாக அமையும். அப்படின்றப்போ கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.